Hi friends, so today I am going to tell you about a grammar. Simple, complex and compound part 3. Your attention please. Your attention please. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 சொல்லியிருந்தேன், அதில் ஒரு மாடல் சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்ட் 2ல் வந்துட்டு 3 மாடல்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது பார்ட் 3ல் வந்து இன்னும் கொஞ்சம் மாடல் சொல்லித்தரேன் நான். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட். இப்போது ஒரே வேர்டு தாங்கங்க. சிம்பிளுக்கும் வரும், காம்ப்ளெக்ஸுக்கும் வரும். ஒரே வேர்டு அதே சிம்பிளுக்கும் வரும், காம்ப்ளெக்ஸுக்கும் வரும். இன்னொரு வேர்டு காம்பவுண்டுக்கு வரும், காம்ப்ளெக்ஸுக்கு வரும். அது எப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ரீட், அண்டர்ஸ்டாண்ட், அனலைஸ், டயக்னோஸ் அண்ட் தென் ஆன்சர். இப்போ பாருங்கள், ஆஃப்டர்ன்ற ஒரு வேர்டு. ஆஃப்டர் இப்போ வந்துட்டு சிம்பிள் சென்டென்ஸில் வரும்போது ஆஃப்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். இது ஆஃப்டர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சிம்பிள் சென்டென்ஸ். ஆனால் இதை வந்து காம்ப்ளெக்ஸில் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னாக்க ஆஃப்டர் ப்ளஸ் சப்ஜெக்ட் வரணுங்க, ஐ. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேடு, ரொம்ப முக்கியங்க, ஹேடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க காம்ப்ளெக்ஸில் வரும்போது ஆஃப்டர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் வரணும். பாருங்கள், எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்டில் ஒரே வாக்கியத்தில் சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் ஒன்றா போகாது, காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் ஒன்றா போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே வாக்கியத்தில் ஒரே மாதிரி 2 வேர்டு வரவே வராது. ஒன்று அந்த வாக்கியம் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும், இல்லைன்னா சிம்பிளாக இருக்கணும், இல்லைன்னா காம்பவுண்டாக இருக்கணும். எஸ், அப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு என்னென்னா காம்பவுண்ட் கிடையாது. அடுத்த வேர்டு பாருங்கள், பிகாஸ் அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் அப்படின்னாக்க அது வந்து சிம்பிள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ரிப்போசிஷன் எங்கெல்லாம் கூட வருதோ அங்கெல்லாம் சிம்பிள் சென்டென்ஸாக தாங்க இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப், இப்போ பிகாஸ் ஆஃப்னு வரும்போது அது சிம்பிளாக இருக்கும். வெறும் பிகாஸ் மட்டும் வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எஸ், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்படின்ற வேர்டு காமனாக இருக்கும். இந்த ஸோவை நீங்கள் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னாக்க ஸோ தட் அப்படின்னு வந்துச்சுனாக்க அது கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ். அண்ட் ஸோ அப்படின்னு வந்துச்சுனாக்க அது காம்பவுண்ட். இப்போ வந்துட்டு என்னென்னா ஆஃப்டர்ன்ற ஒரு வேர்டு, பிகாஸ்ன்ற ஒரு வேர்டு, ஸோன்ற ஒரு வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துச்சுனாக்க சிம்பிள், ஆஃப்டர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் வந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ், பிகாஸ் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுனாக்க சிம்பிள், வெறும் பிகாஸ் வந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ், ஸோ தட் அப்படின்னு வந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ், அண்ட் ஸோ அப்படின்னு வந்துச்சுனாக்க காம்பவுண்ட். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு போகலாங்க. இந்த எக்ஸாம்பிள் போகும்போது ஒவ்வொரு மாடலாக நம்ம போனால் தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது ஃபஸ்ட் இந்த 4th மாடல் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். பீயிங், டியூ டு, ஓவிங் டு, பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப். இது வந்து சிம்பிளுக்குங்க. இதே நீங்கள் காம்ப்ளெக்ஸில் வரும்போது ஆஸு, சின்ஸு, பிகாஸ். காம்பவுண்டில் வரும்போது அண்ட் ஸோ. பாருங்கள், இந்த 3லையும் இந்த சிம்பிளுக்கும் காம்ப்ளெக்ஸுக்கும் பாருங்கள் பிகாஸ் ஆஃப் வருது, இங்கே காம்ப்ளெக்ஸில் பிகாஸ் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பீயிங் அப்படின்னாலும் சரி, பீயிங் அப்படின்னு சொல்கிற மீனிங் எதுக்குன்னா உங்கள்கிட்ட இருக்க, உங்கள்கிட்ட உள்ள அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கிளவராக இருக்கலாம், புவராக இருக்கலாம், ரிச்சாக இருக்கலாம், போல்டாக இருக்கலாம், இல்னஸ் இருக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கனாக்க இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வர்றதுங்க. அதனால தான் வந்துட்டு என்னென்னா நீங்கள் அப்போ வந்துட்டு பீயிங் அப்படின்னு போடலாம். புரியுதுங்களா? அப்போது சிம்பிள் சென்டென்ஸில் பாருங்கள், பீயிங் கிளவர்
she solved the problem easily. காம்ப்ளெக்ஸில் மாற்றும்போது as she was clever she solved the problem easily. காம்பவுண்டில் பாருங்கள் she was clever and so she solved the problem easily. அப்போ பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்துட்டு அங்கே பிகாஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதை போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், டியூ டு ஹெவி ரெயின் த மீட்டிங் வாஸ் போஸ்ட்போன்ட். இது வந்து சிம்பிள், மழையின் காரணத்தினால், டியூ டு அப்படின்றது. இதே காம்ப்ளெக்ஸில் எழுதும்போது ஆஸ் இட் ரெயின்ட் ஹெவிலி த மீட்டிங் வாஸ் போஸ்ட்போன்ட். காம்பவுண்டில் இட் ரெயின்ட் ஹெவிலி அண்ட் ஸோ த மீட்டிங் வாஸ் போஸ்ட்போன்ட். இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பீயிங்க்கு பதிலாக டியூ டு போட்டுக்கலாம், இல்லைனா ஓவிங் டூன்னு போட்டுக்கலாம், இல்லைனா பிகாஸ் ஆஃப் போட்டுக்கலாம், இல்லைனா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் போட்டலாம். இதை மற்ற மாடல் எல்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே சென்டென்ஸை எழுதி பாருங்கள். அடுத்தது மாடல் 5. இது சிம்பிள் சென்டென்ஸுக்கு ஆன் ப்ளஸ் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லும்போது வேர்பை பற்றி நான் சொல்லியிருந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொன்னாக்க V1 V2 V3 V4, அதாவது வந்துட்டு V4 அப்படின்னு சொல்லும்போது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜியை தான் வந்துட்டு பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. அதை வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி எல்லாமே வந்துட்டு பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் வென், ஆஸ் சூன் அஸ், காம்பவுண்ட் அண்ட் அட்வன்ஸ் அண்ட் இமீடியட்லி. ஸோ பாருங்கள், இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிளை பார்க்கும்போது தெரியும். ஆன் சீயிங் த ஸ்ட்ரேஞ்சர் த டாக் பார்க்ட். ஆன் சீயிங் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னாக்க தெரியாத ஒரு நபர், தெரியாத நபர் நம்ம தெருவுக்குள்ளே வரும்போது நாய் குலைக்கிறது அப்படின்றது தான். ஆன் சீயிங் த ஸ்ட்ரேஞ்சர் த டாக் பார்க்ட். இதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் எப்படி எழுதுறது? as soon as the dog saw that stranger it barked. அப்போ பார்த்தீங்கன்னாக்க காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் எழுதும்போது as soon as கொண்டுட்டு வந்தாலும் அடுத்த அப்படி சப்ஜெக்ட் வேணுங்க. த டாகுன்ற சப்ஜெக்ட் வேணும். சா பாருங்கள், சீயிங்கிறது வந்துட்டு சா அப்படின்றது வேர்பு வேணும். அப்புறம் இந்த ஸ்ட்ரேஞ்சர். அடுத்தது காம்பவுண்ட் சென்டென்ஸ். த டாக் saw the stranger and at once it barked. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சிம்பிள். ஆன் ரீச்சிங் ஹோம் ராதா ஸ்டார்டட் குக்கிங். காம்ப்ளெக்ஸில் எப்படி எழுதுறது? வென் ராதா ரீச்ட் ஹோம் ஷீ ஸ்டார்டட் குக்கிங். அடுத்தது காம்பவுண்டில் எப்படி எழுதுறது? ராதா ரீச்ட் ஹோம் அண்ட் அட் ஒன் ஷீ ஸ்டார்டட் குக்கிங். எஸ், இந்த 2 மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மாடல் பாருங்கள். 6th மாடல் ஹேவிங். பார்த்திங்கன்னா இதில் ஐஎன்ஜி வருது. ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா மேலே ஒரு ஃபார்முலா, ஆஃப்டர் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஆஃப்டர் இது வந்து சிம்பிள் சென்டென்ஸுக்கு வரும்போது ஆஃப்டரோடு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இல்லை அப்படின்னு சொன்னாக்க பாருங்கள், ஹேவிங் அப்படின்றது இருக்குது. ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது ரொம்ப முக்கியங்க. அடுத்தது காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸில் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? ஆஃப்டர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட், ரொம்ப முக்கியங்க. ஹேட் ப்ளஸ் V3, ஹேட் ப்ளஸ் V3, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் காம்பவுண்ட் சென்டென்ஸில் அண்ட் தென். எஸ், இதோட எக்ஸாம்பிள் போகலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸில் ஹேவிங் போஸ்டட் த லெட்டர் ஐ ரிட்டர்ன்ட் ஹோம். இதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் எப்படி மாற்றணும்? ஃபார்முலா என்ன? ஆஃப்டர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3. ஆஃப்டர் ஐ ஹேட் போஸ்டட் த லெட்டர் ஐ ரிட்டர்ன்ட் ஹோம். காம்பவுண்டில் எப்படி எழுதணும்? ஐ போஸ்டட் த லெட்டர்
and then I returned home. இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் இதில் சிம்பிள் சென்டென்ஸில் ஆஃப்டர் ஃபினிஷிங் த அசைன்மெண்ட் ஷீ வென்ட் டு பெட். காம்ப்ளெக்ஸில் எப்படி எழுதணும்? ஆஃப்டர் ஷீ ஹேட் ஃபினிஷ்ட் த அசைன்மெண்ட் ஷீ வென்ட் டு பெட். அடுத்தது காம்பவுண்ட் சென்டென்ஸில் எப்படி எழுதணும்? ஷீ ஃபினிஷ்ட் த அசைன்மெண்ட் அண்ட் தென் ஷீ வென்ட் டு பெட். அப்போது 2 மாடல் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி 3 மாடல் சொல்லியிருக்கேன். நான் 4, 5, 6. அப்போ பார்த்தீங்கன்னாக்க அடுத்த அப்படி ஒரு மாடல் 7th மாடல். இன் த ஈவெண்ட் ஆஃப் இன் கேஸ் ஆஃப். இது வந்து சிம்பிள். இந்த சென்டென்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் இஃப் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. நீங்கள் இஃப் கிளாஸில் படிக்கும்போது இந்த 7வது 8வது மாடலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இஃப் கிளாஸில் வர்றது ஒன்று இஃப் கிளாஸு, இன்னொன்று அன்லெஸ். இது 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th மாடல். காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு இஃப், காம்ப்ளெக்ஸில் வந்து இஃப், காம்பவுண்டில் அண்ட். இது ரொம்ப க்ளூவேர்டு என்ன அப்படின்னும் போது செகண்ட் ஆஃப் தி சென்டென்ஸில் பார்க்கும்போது அங்கே வில்லு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வாங்க. நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸில் இன் த ஈவெண்ட் ஆஃப் யோர் ஒர்க்கிங் ஹார்ட் யூ வில், பாருங்கள், யூ வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸில் எப்படி எழுதணும்? இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். இதை காம்பவுண்ட் சென்டென்ஸில் எப்படி எழுதணும்? ஒர்க் ஹார்ட் அண்ட் யூ வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். அப்போ பாருங்கள், இந்த ஈவெண்ட் ஆஃப் இன் கேஸ் ஆஃப். காம்ப்ளெக்ஸில் என்ன வருது? இஃப் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு என்னன்னாக்க இன் கேஸ் ஆஃப் வாக்கிங் ஃபாஸ்ட் யூ வில் ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் இன் டைம். காம்ப்ளெக்ஸ். If you walk fast, you will reach the station in time. Compound. Walk fast and you will reach the station in time. இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மாடல் 8th மாடல். In the event of not. பாருங்கள், in the event of not. அங்கே 7th மாடலில் இந்த ஈவெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் நான். இங்கே இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் நெகட்டிவ் வரணும். எஸ், இன் கேஸ் ஆஃப் நாட். அப்போ பார்த்தீங்கன்னா இது காம்ப்ளெக்ஸில் வரும்போது அன்லெஸ். அப்போ பார்த்தீங்கன்னாக்க காம்பவுண்டில் வரும்போது மஸ்ட் ஆர் ஷுட்டு ப்ளஸ் ஆர் எல்ஸ் அதர்வைஸ். பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். சிம்பிள். இன் த ஈவெண்ட் ஆஃப் சில்ட்ரன் நாட் பீயிங் வேக்சினேட்டட் they will fall ill. Complex. Unless children are vaccinated, they will fall ill. Compound. Children should be vaccinated or else they will fall ill. இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சிம்பிள். In case of you are not helping him, he will suffer a lot. Complex. Unless you help him, he will suffer a lot. Compound. You must help him, otherwise he will suffer a lot. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் 4 மாடல்ஸு உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்.